இந்த தேனி மாவட்டம் வருசநாடு பத்தி ஒரு டிவிக்கு இன்ஃபுளுசர் கூட வாய் திறக்க மாட்டேங்கிறான் மானம் கெட்டவனுங்க. அதாவது தேனி மாவட்டம் வருசநாட்டுல இருக்கிற வனத்துறையில வனத்துக்கு உட்பட்ட பகுதியில மக்கள் வந்து ஆக்கிரமிச்சு 5000 ஹெக்டேர் ஆக்கிரமிச்சாங்கன்னா மக்கள் வந்து ஆக்கிரமிச்சு இந்த மாதிரி வனத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, வன விலங்குகளுக்கு ஆபத்தா இருக்குன்னு ஒரு பொது நல வழக்கு போது ஜான் கென்னடின்றவர் போட்டிருக்காரு. அவரு இந்த ஜான் கென்னடிங்கிறவரு இந்த கோயம்புத்தூர்ல இந்த ஈஷா யோகா மையம், இந்த காருண்யா, அப்புறம் வனம்னா காடுதான, காடுனா மலைகள், இந்த மலைகளை உடச்சு கல்குவாரி விற்கும் போது இந்த மாதிரி தருணத்துல எல்லாம் கோமால் இருந்தாரு. இப்ப திடீர்னு எந்திரிச்சிட்டாரு. சரி, ஓகே, அவனோட இன்டென்ஷன் இஸ் குட், காடுகள் பாதுகாக்கப்படணும், விலங்குகள். சரி, தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும்? உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி போய் விசாரிங்கன்னு சொன்னோன்னே, நியாயப்படி இத்தனை 1000 குடும்பம் இருக்குது, இத்தனை பேர் இருக்குன்னு சொல்லணும்ல. நீங்க மொட்டையா 450 குடும்பங்கள் இருக்கணும்னு உச்சநீதிமன்றம் காலி பண்ண சொல்லிடுச்சு. இந்த மக்களை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா காப்பாற்ற முடியும், தமிழக அரசு நினைச்சா. அதாவது என்ன பண்ணணும்னா, நேரா உச்சநீதிமன்றம் போங்க, போய் ரிவ்யூ பெட்டிஷன் போடுங்க. ஐயா, எங்க அதிகாரிங்க தப்பான டேட்டா கொடுத்துட்டாங்க, 450 குடும்பம் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 92 கிராமங்களையும் சேர்த்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கிறாங்க. ஐயா, எங்களுடைய ஓட்டு தேவைக்காக கரண்ட் சப்ளை, அப்புறம் வாட்டர் சப்ளை, ஸ்கூலு, அப்புறம் வந்து இந்த வழிபாட்டு தலங்கள்னு எல்லா வசதிகளும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உட்பட எல்லா வசதி வாய்ப்புகளையும் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். ஐயா, அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் இல்ல, எங்களுடைய பூர்வகுடி மக்கள்னு போய் சொல்லுங்க. அப்படியெல்லாம் போய் நாங்க சொல்ல முடியாது. அப்பெல்லாம் சொன்னா உச்சநீதிமன்றம் செருப்பாலே அடிக்கும், வாங்கிக்க. உங்க முதலமைச்சர் அதானப்பா சொன்னாரு, என் மக்களுக்காக எவ்வளவு பெரிய அவமானத்தை வேணாலும் நான் தாங்கிப்பேன். ஏன் இங்க இருந்து கர்நாடகா வரைக்கும் கில்லி படத்துல வர ஜீப் எடுத்துட்டு போய் தண்ணி வாங்கிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குல்ல? ஒரே ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு செருப்படி வாங்கினா என்ன இப்ப மக்களுக்காக? அதையும் மீறி உச்சநீதிமன்ற தீர்ப்புல எங்களால மீறவே முடியாது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, கேரளால இருக்கிற முல்லை பெரியாறு, கர்நாடகாவில் இருக்கிற கபினி, இவங்க 2 பேருக்குமே இத்தனை டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு தரணும்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கிறா இல்லையா? அவங்க அந்த ஆர்டர் என்னைக்காவது மதிச்சிருக்காங்களா? ஆர்டரை வந்து மடிச்சு அக்கில வச்சுட்டு நமக்கு டாட்டா காட்டுறானா இல்லையா? அதனால தமிழ்நாட்டுக்கார மட்டும் எல்லாத்துக்கும் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கணுமா? உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவமதிங்கன்னு நான் சொல்லல. போங்க, போய் சொல்லுங்க, ஐயா, அவங்க பூர்வ குடிகள், ஐயா, அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் பல தலைமுறைகளா இந்த மண்ணை தான் வாழ்றாங்க. அவங்களால தமிழ்நாடு அரசுக்கும் வனத்திற்கும் வன விலங்குகளுக்கும் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஐயா. அப்படிலாம் அவங்களை காலி பண்ண வைக்க முடியாது. எங்க அதிகாரிகள் தவறான டேட்டா கொடுத்தாங்க, அவங்க மேல தக்க நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம்னு போய் அந்த கேஸை டெமாலிஷ் பண்ணிட்டு வாங்க.